வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ். அதாவது நீங்கள் பிஹெச்பி கோடிங் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோடிங் போனால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படின்றதுக்காக ஃபண்டமெண்டல்ஸாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதில் பிஹெச்பியோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும். ஒரு பிஹெச்பி நான் எழுதுகிறேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், பிஹெச்பிங்கிறது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கொஷின் மார்க் வச்சு பிஹெச்பின்னு ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிஹெச்பியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கோடிங் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால ஃபஸ்ட்டு பிஹெச்பியோட சின்டாக்ஸை. பிஹெச்பிங்கிறது கேஸ் சென்சிட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, பட் பார்ஷியலி கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நேமோ கிளாஸ் நேமோ டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதே என்ன அப்படின்னா, நான் ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் எப்படி கேப்ஸில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேப்ஸ் இருந்தால் தான் எடுத்துக்கும், ஸ்மால் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்மாலில் இருந்தால் தான் எடுத்துக்கும். இதை நான் கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்லி இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு ப்ரோக்ராமில் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த வேரியபிள்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பார்ப்போம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிஹெச்பிங்கிறது பார்ஷியலாக கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஃபங்க்ஷன் நேம் கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் அது கேஸ் சென்சிட்டிவாக பார்க்காது. பட் ஒரு வேரியபிளில் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய நேமை அது செக் பண்ணும். அதாவது நம்ம கேப்ஸில் கொடுத்துருக்கோமா ஸ்மாலில் கொடுத்துருக்கோமான்னு அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சென்டென்ஸ் முடித்தாலும் ஒரு செமிகோலன் வச்சு முடிக்கணும். அப்போ தான் அந்த கோட் நமக்கு ஒர்க் ஆகும். அதுவும் எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எண்ட் வித் செமிகோலான்னு செக் பண்ணும். இது ஒரு நம்ம பிஹெச்பியில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டேன், இதனால என் கோடிங் எடுக்காதா அப்படின்னா, பிஹெச்பியில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தெரியாமல் எங்கேயோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை எதிலோ ஒரு பிரேக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனால பிஹெச்பி கோட் எந்த இதுவும் எரர் அடிக்காது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகேவா? நீங்கள் பேசிக்ஸாக தெரிஞ்சிக்கக்கூடிய சின்டாக்ஸ் இதுதான். இப்போ ஒரு பிஹெச்பி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ நான் சின்டாக்ஸ் தான் சொன்னேன், பட் பிஹெச்பி என்ன மாதிரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிஹெச்பிங்கிறது ஒரு HTML காம்போனன்ட்குள்ளே தான் நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு HTML டாக் டைப் டைப் பண்ணியிருக்கோம், ஹெட் டேக் கொடுத்துருக்கேன். அடுத்து அதோட டைட்டில் நான் பிஹெச்பி சின்டாக்ஸ் சொல்கிறனால பிஹெச்பி சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாடி டேக்கு. அதில் நம்ம பிஹெச்பியோட H1 டேக்குக்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபைலில் போய்ட்டு எனக்கான ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். அப்போது எனக்கு பிஹெச்பி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்மளோட லோக்கல் டெஸ்க் அப்படிங்கிறதுல சி கோலனில் தான் ஜாம்ப் ஃபைல் நம்ம ஏற்றிருப்போம். அந்த ஜாம்ப் ஃபைலில் இருக்கிற ஹெச்டி டாக்ஸ்குள்ளே தான் நம்ம பண்ணக்கூடிய பிஹெச்பி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதில் யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இனிமேல் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த யூகே இன்ஃபோடெக் அப்படின்ற ஃபைல் தான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு பேஜ் புதுசாக சேவ் பண்ணுறேன். Ctrl+S கொடுத்து இதை sample.php நம்மளோட எக்ஸ்டென்ஷன் எப்படி சேவ் பண்ணுவோம், .php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ sample.phpன்னு சொல்லி இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு பிஹெச்பி ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் இப்போ ஒரு HTML டேக்கில் யூஸ் பண்ணுறேன், HTML. ஓகேவா? அந்த HTML க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ HTML யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட் டேக்கு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சும்மா சாம்பிளாக தான் இது எல்லாமே செஞ்சு காட்டுறேன். அடுத்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் இப்போது நம்ம ஹெச் டேக் பார்த்தாச்சு. அடுத்து என்னென்னா, இதில் ஒரு டைட்டில் வச்சுப்போம். டைட்டில் டேக்கில் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம பாடி டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பாடி டேக்குக்குள்ளே தான் நம்மளோட
PHP கோடை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இல்லை ஹெட் டேக்கில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம மோஸ்ட்லி நம்மளோட கோடிங்ஸ் எல்லாமே பாடி டேக்கில் தானே யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணுவோம். அதனால நம்ம பாடி டேக்கில் தான், ஏன்னா ஹெட் டேக்கில் வெறும் டைட்டில்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் லிங்க்ஸ் தான் கொடுப்போம். பாடி டேக்கில் தான் நம்மளோட கோடிங் மெயின் கோடிங்கே இருக்கும். அதனால் இங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதை நம்ம இங்கே பண்ணலாம். அப்போது நான் சொல்லியிருந்தேன், எனக்கு PHP ஒர்க் ஆகணும்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொஷின் மார்க் போட்டு PHP அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன, முடிக்கிறப்ப ஒரு கொஷின் மார்க்கு அப்புறம் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுப்போம். இதுக்கு இடையில தான் PHP அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம், PHP கோடிங் எல்லாம் அப்படின்னு. அப்போது இப்போ எனக்கு வந்து வெறும் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் பிரிண்ட் ஆக போகுது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எக்கோ கொடுக்குறேன். எக்கோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டபுள் கொட்டேஷனில், எதுக்காக இந்த டபுள் கொட்டேஷன் போடுறோம்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம எண்ட் வித் செமிகோலன் சொல்லியிருந்தோமா, செமிகோலன் இல்லைனா எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு PHPயில் எப்போ ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணுறனாலும் எக்கோ கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கேவும் வந்து நான் எக்கோ கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் என்னோடய PHP கோடை. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். எந்த ப்ரௌசர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் போய்ட்டு, நம்ம இங்கே லோக்கலாக தான் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறனால லோக்கல் ஹோஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஃபோல்டர் சொன்னோம், UK Infotech அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் சொன்னோமா, அதில் நம்ம பேஜ் என்ன சொன்னோம், sample.phpன்னு சொல்லியிருந்தோமா. இந்த sample.phpயை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து என்டர் கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே கொடுத்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்துருச்சு அவுட்புட்டாக. இப்போ நான் வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை நான் PHPயில் வந்து இந்த கோடை மட்டும் நான் ஒரு H1 டேக்கில் யூஸ் பண்ண முடியுமானா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த PHPக்கு முன்னாடி ஒரு H1 டேக்கும் இந்த PHPக்கு அப்புறம் ஒரு H1 டேக்கும் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு H1 டேகும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? அப்போ ஒரு PHP கோடை எப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற இந்த சின்டாக்ஸில் நம்ம ஒரு சில வேர்ட்ஸில் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன்லாம் ஒர்க் பண்ணுறோம்ல, எதுக்காக இதெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இப்போ வந்து நம்ம PPTயில் சொல்கிறேன். இப்போ நமக்கு சின்டாக்ஸ் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு நேம் வச்சு அசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை வேரியபிள்னு சொல்லுவேன். அதாவது நான் ஒரு வேர்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு வேல்யூ எங்கேருந்தோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதை நான் வந்து எப்படின்னா லோக்கலாக ஒரு நேம் கொடுத்து நான் அந்த நேமில் தான் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து என் PHPக்குள்ள வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூவை ஒரு நேம் வச்சு அசைன் பண்ணுறது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு நேம் வைக்கிறாங்களே, அது மாதிரின்னு சொல்லி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட கோடிங்லேயே பார்ப்போம். இது நம்ம பண்ண கோடிங்கா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த PHPக்குள்ளேயே டாலர், நம்ம வேரியபிளை எப்போ மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் டாலர் கொடுத்து தான் மென்ஷன் பண்ணணும். அதனால் டாலர். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதுக்கு நான் வந்து நேம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? டாலர் நேம் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு நேம் UK Infotech அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நேம் கொடுத்துறேன். லாஸ்ட்டில் செமிகோலன். எந்த ஒரு சின்டாக்ஸாக இருந்தாலும் நம்ம செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். அதனால் இங்கே செமிகோலனு. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நேமை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்போது நான் இந்த ஹலோ வேர்ல்டு எடுத்துகிட்டு டாலர் நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது நான் இங்கே sample1 அப்படிங்கிறத திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. sample.php அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த UK Infotech அப்படின்னு சொல்லி நம்ம வேரியபிளில் டிக்ளேர் பண்ண நேம் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இப்போ நம்ம இந்த வேரியபிள் பார்த்துட்டோம், நம்ம சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம், கேஸ் சென்சிட்டிவ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்மால் எண்ணில் நேம்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நேமை, ஏன்னா நம்ம வந்து மேலே சொன்ன நேமை தான் இங்கே டிக்ளேர் பண்ணுறோம், ஆனால் நான் இதை கேப்ஸில் கொடுக்குறேன். கேப்ஸில் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ பாருங்கள் நமக்கு அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு காட்டுது. ஏன்னா நம்ம இங்கே ஸ்மாலில் நேம்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே என்னென்னா கேப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது எடுக்கலாம். அப்போ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ், பட் வந்து மித்தது எல்லாமே பார்ஷியலி கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இதில் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம், டபுள் கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம அப்போ டேட்டா டைப்ஸ்க்கு வந்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறேன், அந்த லெட்டரை வந்து எனக்கு அங்கே ஷோ பண்ணி காட்டணும், எனக்கு பிஹெச்பியில் நான் கொடுக்குற வேர்டாக வந்து காட்டணும் அப்படின்னா ஒரு வேர்டை கொடுக்கறதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்குங்கிறது சிங்கிள் கொட்டேஷன், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற எல்லா டைப்ஸையுமே வந்து அதை எடுத்துக்கும். அப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராமில் பாருங்கள், நான் வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தேன் யூகே இன்ஃபோடெக்னு, அதை ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு அங்கே ஷோ பண்ணுச்சு. இதே நான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலன்னா அந்த வேரியபிளை நான் எனக்கு எடுத்துக்காது. அதை தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரிங்குன்றது நேம்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸை வந்து எடுத்துக்கிறது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இண்டீஜர்னா என்ன அப்படின்னா, இண்டீஜருங்கிறது வெறும் நம்பர் ஃபார்மேட்டை மட்டும்தான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல நேம்ன்றதுலையே நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 2 3ன்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த சிங்கிள் கொட்டேஷனும் தேவையில்லை. இண்டீஜரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் எண்டில் வந்து ஒரு செமிகோலன் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நான் இங்கே வந்து நேம்னு கொடுத்து இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இதை ரீஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த 1 2 3 மட்டும் எனக்கு எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ இண்டீஜர் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங்கோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் நம்ம வந்து இண்டீஜர் ஸ்ட்ரிங்காக இருக்கிறப்ப ஒரு லெட்டரும் ஒரு நம்பரும் சேர்த்து கொடுக்குறப்ப யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். லெட்டர்ஸும் நம்பரும் நீங்கள் சேர்த்து கொடுக்குறப்ப அதை ஸ்ட்ரிங்காக தான் கொடுப்பீங்க. வெறும் நம்பர்ஸாக கொடுத்தா மட்டும் நீங்கள் இண்டீஜர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இது ஒரு டேட்டா டைப்ஸ். ஃப்ளோட் அப்படிங்கிறது என்னென்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் ரெண்டு நம்பரையுமே எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு டெசிமல் நம்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இன்டீஜரில் கொடுத்தா எடுத்துக்குமானா வந்து எனக்கு வந்து ஒரு சில இடத்துல எரர் அடிக்கும். பட் நம்ம இதே வந்து ஃப்ளோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு டெசிமல் நம்பர்ஸை அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் ரெண்டையுமே எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ரோக்ராமும் நம்ம செய்வோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, $float அப்படிங்கிறதுல 12.56 அப்படிங்கிற நம்பர் வச்சுட்டு எக்கோவில் அதையும் கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட க்ரோமில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 12.56 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சா. அப்போ டெசிமல் பாயிண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை நெகட்டிவ் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ளோட்டை இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃப்ளோட் வேரியபிள்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ஃப்ளோட் வேல் ஆஃப் ஒரு ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட வேல்யூஸை சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் நமக்கு அவுட்புட் ஒரே இது தான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் கொடுக்குறேன், மைனஸ் கொடுத்து இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இதுவும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் என்னென்னா அடுத்து பூலியனுங்கிறது ஒன்றுமே இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூ தான், ஒன்று ட்ரூ, இன்னொரு ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பூலியன்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து அரேவை பற்றி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் அரேவை பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அரேங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஒரு நேமில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம அரே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேவா? அடுத்து நல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு வேரியபிள் செட் பண்ணுறேன், அந்த இடத்துல வந்து நான் நல்லன்னு கொடுத்தாலும் எம்டி தான், எம்டியாக இருந்தாலும் அந்த வேல்யூங்கிறது எம்டியாக தான் சேவ் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம நல் அப்படின்னு கொடுப்போம். நல்னா எனக்கு அந்த இடத்துல வந்து எந்த வேல்யூ இல்லை, அது எம்டி வேல்யூ அப்படின்னு சொல்கிறத நம்ம நல்லுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா அதில் நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு கிளாஸை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு மல்டிபிள் ஆப்ஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டேட்டா டைப் சொல்ல மாட்டோம், பட் ரிசோர்ஸுங்கிறது
ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதாவது வேறு ஒரு சப்செட்டையோ இல்லை வேறு ஒரு விஷயத்தையோ வந்து ரெஃபரன்ஸாக வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ரிசோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கமாண்ட் லைன் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம PHPயில் எப்படி கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுட்டேன். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து நான் யூஸ் பண்ணிக்க தேவையில்லை, எனக்கு வேணாம் அப்படின்னா நான் வந்து இதை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எந்த யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl/ கொடுத்தா கமாண்ட் ஆகிடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா // அப்படிங்கிறது இதுதான் வந்து கமாண்ட் லைன் சொல்லுவோம் PHPயோடதை. இது வந்து PHP கமாண்ட் லைன் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கமாண்ட் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 லைன் கமாண்ட் லைன் சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எனக்கு கமாண்ட் ஆகும். இதே எனக்கு வந்து ஒரு பேராகிராஃபே கமாண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா மல்டிபிள் லைன் கமாண்ட். அதாவது ஒரு ஸ்லாஷு ஒரு ஸ்ட்ரா சிம்பிள், அதாவது இங்கே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இன்னொரு ஸ்லாஷ், எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் கமாண்ட் வேணுமோ அப்போ அங்கே ஸ்லாஷும் ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மல்டிபிள் லைன் கமாண்ட். இப்போ நம்ம PHPக்கான பேசிக்ஸ் நீட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து ஸ்டார்டிங்லேருந்து போவோம். ஓகேவா? தேங்க்யூ.